எல்லோருக்கும் வணக்கம். 2024 ஆண்டு ஒரு பார்வை. மிக முக்கிய செய்திகளை பார்ப்போம். முதல் செய்தியாக 3வது முறையாக பிரதமரான மோடி, எதிர்க்கட்சி தலைவரான ராகுல், பெரும் அரசியல் மாற்றங்களை கண்ட இந்தியா. 2024 ஆண்டில் 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றார். ராகுல் காந்தி மக்களவை எதிர்க்கட்சி தலைவரானார். இந்த ஆண்டு இந்தியாவில் பல அரசியல் மாற்றங்கள் நடைபெற்றுள்ளன. இரண்டாவது செய்தியை பார்ப்போம். தென்கொரிய எழுத்தாளர் ஹாங்காங்கிற்கு 2024 ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு. ஸ்வீடன் தொழிலதிபர் மற்றும் அறிவியலாளரான ஆல்பர்ட் நோபலின் விருப்பத்திற்கிணங்க அவரது நினைவாக ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. இயற்பியல், வேதியியல், மருத்துவம், அமைதி, பொருளாதாரம் மற்றும் இலக்கியம் ஆகிய துறைகளில் சிறப்பாக செயலாற்றியவர்களுக்கு ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது. தென்கொரிய எழுத்தாளர் ஹாங்காங்கிற்கு 2024 ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றின் துயரங்களை எதிர்கொள்ளும் வகையில் கவிதைகளை இயற்றிய ஹாங்காங்கிற்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. மூன்றாவது செய்தியை பார்ப்போம். ஃபெங்கல் புயல். வடகிழக்கு பருவமழை 2024 ஆண்டு எப்பொழுதும் போலில்லாமல் சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துக்கொண்டே தொடங்கியது. ஆரம்பமே அதிரடியாக தொடங்கிய மழையால் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை கொட்டி தீர்த்தது. மதுரை, கோவை, திருச்சி என அனைத்து இடங்களிலும் கனமழை பெய்தது. வரலாற்றில் இல்லாத வகையில் ராமேஸ்வரத்தில் ஒரே நாளில் 53 சென்டிமீட்டர் மழை கொட்டு என கொட்டியது. இதனால் மக்கள் திக்குமுக்காடி போன நிலையில் அடுத்ததாக சென்னையே குறிவைத்த ஃபெங்கல் புயல் புதுச்சேரியை பதம் பார்த்து போகும் வழி முழுவதும் பேய்மழை கொட்டி சென்றது. இதனால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் வரலாற்றில் இதுவரை இல்லாத மழையாக பெய்தது. பல இடங்களில் வெள்ளத்தால் மூழ்கியது. நான்காவது செய்தியை பார்ப்போம். 2024 ஆண்டில் இந்திய அணி T20 உலகக் கோப்பையை கைப்பற்றி அசத்தியது. அது மட்டுமே கிரிக்கெட் ரசிகர்களுக்கு 2024 நடந்த மகிழ்ச்சியான சம்பவமாகும். T20 உலகக் கோப்பையை வென்ற அதே நாளில் ரோஹித், விராட் கோலி, ஜடேஜா ஆகிய 3 பேரும் T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தனர். வெற்றி பெற்ற கையோடு அவர்கள் மூவரும் ஓய்வை அறிவித்தது கிரிக்கெட் ரசிகர்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்திய அணி 2024 ஒருநாள் போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை. 1979 பிறகு இந்தியா ஒரு நாள் போட்டியில் கூட வெற்றி பெறாதது இதுவே முதல் முறை மற்றும் ஒட்டுமொத்தமாக 3வது முறையாகும். 5வது செய்தியை பார்ப்போம். டென்னிஸ் ஜாம்பவான் ரஃபேல் நடால் ஓய்வு. பிரெஞ்சு ஓபனை மட்டுமே 14 முறை வென்றுள்ளார். அனைத்து கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களையும் தலா 2 முறை வென்ற வீரர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார். டென்னிஸ் விளையாட்டில் கடந்த 20 ஆண்டுகளில் தரையில் சிறந்த வீரராக கருதப்படும் 3 வீரர்களில் ஒருவராக ரஃபேல் நடால் திகழ்ந்தார். இடது கை பழக்கம் கொண்ட நடால் ATP தரவரிசையில் 209 வாரங்கள் தொடர்ந்து முதலிடத்தில் இருந்தவர். 5 முறை முதலிடத்தை வகித்துள்ளார். 22 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றவர். குறிப்பாக பிரெஞ்சு ஓபனை மட்டும் 14 முறை வென்றுள்ளார். இவ்வளவு சாதனை படைத்த டென்னிஸ் ஜாம்பவான் ரஃபேல் நடால் 2024 ஆண்டு ஓய்வு பெற்றார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.